Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe garlic butter naan. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம சாஃப்டாக ரொம்ப சூப்பர் டேஸ்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். நான் 1 பிஞ்ச் வர்ற அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ப சோடா மாவு இருக்கும்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் நான் செய்கிறீங்க அப்படின்னா ஈஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். நான் இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்டாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். 12 பல் பூண்டு, அப்புறம் நான் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லியை நான் குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பரில் போட்டு நீங்கள் நார்மலாக கட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் வர அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன். மெல்டட் பட்டராக சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம செய்ய போகிற நான் ரொட்டிக்கு அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்க போகிற ஹீரோவே வந்து இவங்க தான். கண்டிப்பாக இவங்களை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் மாவை வந்து நான் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டுட்டு ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ரவுண்ட் ஷேப்பில் வளர்க்கக்கூடாது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே வளர்த்து எடுத்துக்கலாம். ஒரு தோசை டவா எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வளர்த்து வச்ச மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கார்லிக் பட்டரை வந்து ஒரு சைடு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 மினிட்ஸில் இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ அது வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.